பாஜகவுடைய கிளை அமைப்பாக அதிமுக மாறிவிட்டது என்பதாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரு சீட்டுக்காக அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிண்டல் அடிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு சீட்டுக்காக தான் இப்ப நீங்க அதிமுக விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. உண்மைதான். ஏன் ஒரு சீட்டு கொடுத்துருந்தா இப்ப நான் ஒரு தொகுதி தான் அம்மாவை 10 வருஷம் அம்மாவுடைய அரசை 10 ஆண்டு காலம் ஒரு சீட்டு கொடுத்தா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு பேசியிருப்பீங்க. உறுதியாக ஆதரிப்பேன். ஏன் இல்ல கொள்கையில சொல்றீங்க, தத்துவார்த்த சிந்தனைன்னு சொல்றீங்க. ஆமா, அவருக்கு கொள்கை இல்லாதனால தான் வெளியேறேன். இப்ப நான் கொள்கைவாதின்னு தெரிஞ்சுதான் என்ன வெளியேற்றுறாரு. இப்ப ஏன் எடப்பாடிக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு தத்துவவாதி, கொள்கைவாதி என்னோடு பயணிக்க வேண்டாம், சுயநலவாதிகள் மட்டும் பயணிங்கன்னு சொல்றாரு. நான் சுயநலவாதியா இருந்து பயணிக்க மாட்டேன். கொள்கை ஒரு சீட்டு கொடுத்துட்டாக்கா அதிமுக பாஜக கிளை அமைப்பு கிடையாது, அது ஒரு பெரிய மாபெரும் கட்சி. பாஜகவோடு இல்ல, பாஜக இல்லாத அதிமுகவோட சொல்றேன். பாஜகவை கைவிட்டுட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்க? இல்ல இப்ப நீங்க 2024 பாஜக இல்லாத அதிமுக, 2026 24 நான் 24 ஒரு பாஜகவில் இல்ல நான் என்ன அதிமுக ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னா? ஏன் எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கல? அப்ப எடப்பாடிக்கு நான் மட்டும் இல்லை, எந்த தத்துவவாதியும் கொள்கைவாதியும் இல்லை, பாஜகவை சார்ந்து மோடி வாழ்கன்னு சொல்றவங்களை மட்டும் கூட வச்சுக்கிட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் அம்மா, தமிழ் இனம், மொழி, சமூக நீதி, சமத்துவம், மதசார்பற்ற சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சின்னு சொன்னா அது என்ன கசக்குது எடப்பாடிக்கு? அப்ப எப்படி நீ அதிமுக பொதுச் செயலாளராக நீடிக்க முடியும்? உங்களோடு யார் கரம் பற்றி நிற்பா?